உலக உணவு திட்டம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்னன்னா, எங்களுக்கு உள்ளே நுழைவதற்கு அனுமதியை தந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் உள்ளே உணவுகளை எடுத்துச் செல்வதற்கான அனுமதியை தராமல் இருக்கிறது என்ற கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் காசாவுக்கான உதவிகளை உள்ளே கொண்டு செல்வதற்கு UNRWA என்கிற ஐநாவினுடைய அமைப்பு அனுமதி கோரிக்கொண்டிருக்கு. அதற்கு அனுமதியை கொடுக்காம இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவோடு சேர்ந்து காசா அறக்கட்டளை என்கிற ஒரு ஆர்கனைசேஷனை உண்டாக்கி அதனூடாக உணவு கொடுக்க போறோம் என்று சொல்லி அமெரிக்கா சொல்றாங்க. இந்த அறக்கட்டளையை பல சர்வதேச நாடுகள் புறக்கணித்து விட்டன என்கிற செய்தியையும் அமெரிக்காவே சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறார்கள். பல தலைவர்கள், இதெல்லாம் நமக்கு அப்பப்பதான் இவங்க கொல்லப்பட்டாங்கிற செய்தி வந்திருக்கும். மொத்தமா பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள், பல தளபதிகளை நாம் இழந்திருக்கிறோம். அதை தாண்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு கிட்டத்தட்ட 600 நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். 600வது நாளுடைய செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற. அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும், 600 நாட்களும் நம்ம தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வருகிறோம். ஒரே ஒரு நாள் தவிர்க்க முடியாமல் நமக்கு வீடியோ வெளியிட முடியாமல் மிஸ் ஆகி இருக்குது. கிட்டத்தட்ட 599 நாட்கள் வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறோம். இந்த 599 நாட்கள்லையும் முதல் ஒரு 200-300 நாட்களுக்குள்ளாக பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் 2 வீடியோக்கள், சில நாட்களில் 3 வீடியோக்களும் வெளியிட்ட நாட்கள் இருக்கிறது. அதே போன்று இடையிடையே பிரேக்கிங் செய்திகள் வருகிற போது சில நாட்களில் 4 வீடியோக்கள் போட்ட நாட்களும் இருக்கிறது. இப்படி கூட்டி கழித்து பார்த்தோம்னு சொன்னால் 600 நாட்களுக்குள்ளாக நம்ம ஒரு 800 தொடக்கம் 900 வீடியோ அளவுக்கு காசா பற்றி தனியாக பேசியிருக்கிறோம் இறைவனுடைய அருளால். இதே நேரத்தில் இந்த பணியை நம்ம முன்னெடுக்கும் போது நிறைய சங்கடங்களையும் சந்திக்காமல் இல்லை. குறிப்பாக நாம் சந்தித்த மிகப்பெரிய சங்கடமே என்னன்னு சொன்னா, காசா தொடர்பான செய்திகளை நாம் வெளியிட்டு வருகிற போது நம்முடைய சேனல்கள் பிளாக் பண்ணப்படுவது, சேனல்கள் முடக்கப்படுவது. அதில் ரஸ்மின் MSC என்கிற பேரில் தான் முதன்மையாக நம்முடைய சேனல் இயங்கி வந்தது. இந்த சேனல் 1,75,000 சப்ஸ்கிரைபர்களை நெருங்குகிற போது மொத்தமாக முடக்கப்பட்டது. முடக்கப்பட்டதுன்னா அந்த சேனல் இல்லாமலாக்கப்படலை. அந்த சேனல் இன்றைக்கும் நமக்கு மீட்டெடுக்கிற முயற்சிகளை பண்ணுறமே தவிர மீட்டெடுக்க முடியாமல் இருக்கிறது. முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த சேனல் முடக்கத்தை பொறுத்தவரையில் அந்த சேனலை இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பெயரில் இயங்கக்கூடிய கட்சி, பிரபலமான கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர், இப்போதைய தலைவர், அவருடைய அரசியல் சுயலாபத்திற்காக செய்த ஒரு காரியம், அதற்கு எதிராக அவர் கொடுத்த கம்ப்ளைனால யூடியூப் அதை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அது அவர் தான் செய்திருக்கக்கூடியது என்பதற்கான ஆதாரங்கள், அதற்குரிய தரவுகள் எல்லாத்தையுமே நமக்கு தாராளமாக யூடியூப் தந்திருக்கிறது. இடையில் நம்ம அவர் யார், என்ன, எப்படி செஞ்சாருங்கிற செய்திகளை எல்லாம் கூட வெளியிடுவோம்னு சொல்லி இருந்தோம். ஆனால் வெளியிடலை. ஏன்னு சொன்னால், நமக்கு ஒரு வாயில் மூடப்பட்டாலும் பல வாயில்கள் இருக்கிறது. அவர்களுடைய பண்பு இதுதான் என்று காட்டும்போது அவங்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் எத்தனையோ மூடினாலும் நாங்கள் அதை தொடர்ந்து அடுத்த கட்டம் வருவதற்கு தயார் என்கிற நிலையில் இருக்கிறோம். இப்போ கூட நான் எனக்கு அவரோட பேரை சொல்கிறதுக்கு முடியாமல் அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். எதற்குமே உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய உதவியால் இறைவனை தவிர யாருக்கும் அஞ்சியதும் கிடையாது, எதற்கும் நம்ம பயப்பட்டதும் கிடையாது. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்கிற அடிப்படையில் இவர் தான் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனால் அவர்தான் என்று தெரிகிற போது பாலஸ்தீனம் மீது நேசம் கொண்ட ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் அத்தனை பேரும் அவருக்கு எதிராக பிரார்த்தித்தால், அவருக்கு எதிராக துஆ கேட்டால், அவருக்கு எதிராக சபித்தால் அது அவருக்கு மிகப்பெரிய இழப்பாக மாறிவிடும். எனவேதான் நடந்தது நடக்கட்டும். உங்களால் இந்த மாதிரி காரியம்தான் பண்ண முடியும்னா பண்ணிட்டு போங்க. அதை தாண்டி இறைவனுடைய உதவியால் இந்த செய்தி எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கிற அடிப்படையில் நம்ம அடுத்தடுத்து பயணித்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்த மூடிட்டா திரும்ப வர முடியாதுன்ற அர்த்தம் இல்லை. அதற்கு பிறகு நம்ம 4 சேனல் உருவாக்கி இருக்கிறோம். அந்த 4 சேனல்லையும் 3 சேனலை யூடியூபே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இறுதியாகவும் ரஸ்மின் MSC அப்டேட்ஸ் என்கிற பேரில் 46,000 சப்ஸ்கிரைபர்களோடு சேனல் முடக்கப்பட்டது
என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சேனலாக இருந்தாலும் எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என்பதை எதிர்பார்த்து கொண்டு தான் நம்ம போகிறோம். ஆனாலும் எத்தனை சேனல்கள் முடக்கப்பட்டாலும் இறைவனுடைய அருளால் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும், அந்த மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று ஆசை ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய அதே போன்று நம்முடைய தொப்புள் கொடி சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் இதை தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள், அவர்களுடைய ஆதரவுகளை தந்து வருகிறார்கள். அந்த அடிப்பெல்லாம் பார்த்தோம்னா இந்த சேனலும் இப்போ 60,000 சப்ஸ்கிரைபர்களை நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கிறோம் 600வது நாளில். அடுத்து என்ன நடந்தாலும் இன்னொரு புதிய சேனல் உருவாக்கத்தான் போகிறோம்ங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே எதையும் எதிர்கொள்கிற துணிவு நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த 600 நாட்களில் நம்ம சந்தித்த மிகப்பெரிய சங்கடமே இந்த சேனல்கள் இல்லாமல் ஆகுவது, இல்லாமல் ஆக்கப்படுவது தான். அதை தாண்டி நாட்டின் எந்த பாகத்திற்கு நம்ம போனாலும், சில பொழுதுகளில் வெளிநாட்டு பயணங்களாக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையுமே வீடியோக்களை வெளியிடுவதை நம்ம நிறுத்தினதில்லை. கொஞ்சம் தாமதமாக வந்தாலும், கொஞ்சம் கூடுதலான தாமதமாகவும் பல நேரங்களில் வீடியோக்கள் வந்திருக்கிறது. அப்படியாக இருந்தாலும் அன்றைய நாளில் என்ன நடந்தது என்பதை நம்ம சொல்றது மட்டுமல்லாமல் வீடியோக்கள் தாமதமாகிற போது இந்த நாள் வரைக்கும் நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் வீடியோ வராதா, எத்தனை மணிக்கு வரும் என்று கேட்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பு தொப்புள் கொடி உறவுகள் நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் பல பேரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, பாலஸ்தீன மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், அதே நேரம் ரஸ்மின் உங்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், நீங்கள் செய்கிற இந்த பணிக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் என்று சொல்லி அதை சொல்லும் போதெல்லாம் இறைவன் போதுமானவன், இறைவன் தூயவன், இறைவன் தந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தி இருக்கிறேனே தவிர என்னுடைய தரப்பிலிருந்து எதுவுமே இங்கு கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் ஒரு தாவா பண்ணுகிற இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற காரியத்தை பார்க்குற அதே நேரம் தனியாக ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அந்த காசா பிரச்சனை வந்த நேரத்தில் உண்மையான செய்திகளை சரியாக நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். இருக்கிற எல்லா மீடியாக்களும் பொய்யையும் புரட்டையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அப்பாவிகளுக்கு என்ன நடக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய வீரதீர செயல்கள் எப்படி இருக்கிறது, அதே போன்று அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த முயற்சியை தொடர்ந்து நம்ம செஞ்சு வர்றோம். ஒரு வீடியோ வர்றதுங்கிறது ரொம்ப அதற்காக பிரயத்தனப்பட வேண்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஈவினிங் 5 மணியில் இருந்தாவது நான் இதற்காக ப்ரிப்பேர் ஆக வேண்டி இருக்கிறது. வீடியோக்களை பார்க்கணும், அதே போன்ற குறிப்புகளை படிக்க வேண்டி இருக்கிறது. அரபு ஆங்கில குறிப்புகள், அவர்கள் வெளியிடக்கூடிய தகவல்கள், அதே போன்று போராளிகள் தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள், அதே நேரத்தில் அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களுடைய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், இப்படி எல்லா விவகாரங்களையும் தேடி எது உண்மை எது பொய் என்பதை பிரித்தறிந்துதான் கொண்டு வந்து தர வேண்டி இருக்கிறது. அதிலையும் நிறைய சகோதரர்கள் அல் ஜசீராவுடைய இங்கிலீஷ் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் எங்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், நாங்கள் இங்கிலீஷை பார்க்குறோம், அதே நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம், ரெண்டுமே மேட்சாகித்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. அப்பொழுதெல்லாம் உண்மையிலேயே இறைவன் போதுமானவன், அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று நான் நினைப்பதுண்டு. காரணம் என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய செய்திகளுடைய உண்மைத்தன்மை மிக தெளிவாக மக்கள் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறது. அந்த காரியங்கள் அத்தனையும் செய்வது இந்த பாலஸ்தீன அப்பாவிகளுடைய செய்திகள் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இந்த முயற்சியை நம்ம கடந்த 600 நாட்களாக செய்து வருகிறோம், தொடர்ந்தும் இதை செய்ய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இவை அத்தனைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் தான் காரணம். அதை தாண்டி இந்த 600 நாட்களுக்குள்ள இன்னொரு செய்தியை நம்ம சொல்லணும். இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய அன்பு சகோதரர்களுடைய உதவியினால் தான் நம்ம இங்கே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு தேவையான ஸ்கூல் புக்ஸ் கடந்த 2 ஆண்டுகளாக பெரிய அளவில் நம்ம பண்ணி இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் 14 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதரர்களுக்கான வீடு கட்டுகிற பணியை நம்ம செஞ்சு வர்றோம். அதில் 5 வீடுகள் முடிக்கிற தருவாய்க்கு நம்ம வந்துட்டோம். பெயிண்டிங் மாத்திரம் தான் இருக்கிறது, அந்த அளவுக்கு ரொம்ப நெருங்கிட்டோம். இந்த காரியங்களும் பண்ணுவது இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய நீங்கள் தரக்கூடிய சிறிய பெரிய தொகைகளை கொண்டு தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இது அத்தனையும் நான் அல்ல, நாம் என்கிற அடிப்படையில் நடக்கக்கூடிய காரியங்கள். தொடர்ந்து இந்த இஸ்லாமிய உலகத்திலே நடக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவது மட்டுமல்லாமல் மார்க்க சமுதாய பணிகளையும் தொடர்ந்து செயல்படுத்தி
வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். இது அத்தனையும் நம்முடைய டேலண்ட் கிடையாது, நம்முடைய எதுவுமே கிடையாது. நம்ம ஜீரோ தான். அல்லாஹினுடைய அருள் மட்டும்தான். அல்லாஹினுடைய அருள், அல்லாஹினுடைய கண்ணியம், அல்லாஹ் தருகிற அந்த அறிவை கொண்டு நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேனே தவிர இங்கே நம்ம பேசுறதுக்கு நான் என்று பேசுவதற்கு எதுவுமே இல்லை. இதற்குரிய கால நேரங்களை ஒதுக்கி நான் அதை முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த நேர காலத்திற்காக இறைவனிடத்தில் கூடுதலாக பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த செய்திகளோடு இன்றைக்கு 600 நாட்களாக காசாவில் நடக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் உங்களுக்கெல்லாம் தெரியும், இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 75,000 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே போன்று 1,30,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். காசாவில் இருக்கக்கூடிய 36 மருத்துவமனைகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது. எந்த மருத்துவமனைகளும் 4% மேல் இயங்கு நிலையில் இல்லை. காசாவினுடைய எந்த கட்டிடங்களும் உடைக்கப்படாமல் தகர்க்கப்படாமல் இல்லை. காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் வடக்கு காசாவிலிருந்து தெற்கு காசா, தெற்கு காசாவிலிருந்து சென்ட்ரல் காசா, சென்ட்ரல் காசாவிலிருந்து தெற்கு காசா, மீண்டும் தெற்கில் இருந்து வடக்கு காசா என்று ஒரு வாரத்திற்கு குறைந்தது 4 தடவைகள் அகதிகளாக அவர்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் நடந்து களைப்புற்றதை கூட நம்மளால கற்பனை பண்ண முடியாமல் இருக்கிறது. இப்படியான பல அழிவுகள், பல இழப்புகளுக்கு மத்தியில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இந்த 600 நாட்களுக்குள்ளாக தங்களுடைய தளபதிகள் பல பேரை இழந்திருக்கிறது. நமக்கு தெரியும், பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய பாலஸ்தீனத்தின் சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட ஷேக் ஷஹீத் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதே போன்று இஸ்மாயில் ஹனியா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்டவர் ஈரானுக்குள் நடத்தப்பட்ட இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் அவர் கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய லெபனானுக்கான தளபதியாக செயல்பட்ட, தலைவராக செயல்பட்ட ஷேக் ஆரூரி அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவை ஸ்தாபித்த உருவாக்கிய முகமது லைஃப் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். பாலஸ்தீன மக்களுக்காக யமன்ல இருந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஹூதிகளுடைய தரப்பு பல இழப்புகளை சந்தித்தும் இன்று வரை பாலஸ்தீன மக்களுக்காக தாக்குதல்களை நடத்துகிறார்கள். பின்னால் இன்றைக்கு அவர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிற அந்த செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் லெபனான்ல இருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யுத்த களத்திலே நுழைந்த லெபனானுடைய ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய 30 ஆண்டு கால தளபதியாக, தலைவராக செயல்பட்ட ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் இந்த வார்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களில் கொல்லப்பட்டார். அது ஒரு மிகப்பெரிய இழப்பு இந்த போராட்டத்தில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்று ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய பழம்பெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்த ஃபுவாத் ஷுக்கூர் அவர்கள் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டார்கள். அதெல்லாம் சாதாரணமான இழப்பு கிடையாது. ஈரான் மீது இஸ்ரேல் 2 முறை தாக்குதல்களை நடத்தியது. அதற்கு பதிலடியாக ஈரானும் 2 தடவைகள் தாக்குதல் நடத்தியது. இந்த சம்பவங்களுக்கு இடையில ஈரானுடைய முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஒரு விமான விபத்திலே, ஹெலிகாப்டர் விபத்திலே உயிரிழந்தார்கள். அது சூழ்ச்சியெல்லாம் கிடையாது, இயற்கையான ஒரு பனிமூட்டத்துக்குள்ள அந்த ஹெலிகாப்டர் சிக்கியதில் அவர் உயிரிழந்திருந்தார். அதுவும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக மாறியது. அவரோடு சேர்த்து ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லாஹியன் அவங்களும் அதில் கொல்லப்பட்டாங்க. ரைசி எவ்வளவு முக்கியமானவரோ அதை விட முக்கியமானவர் அப்துல்லாஹியன் அவர்கள். அவருடைய இழப்பும் இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் 600 நாட்களுக்குள்ளாக தாங்க முடியாத ஒரு இழப்பு தான். இப்படி பல தலைவர்கள், இதெல்லாம் நமக்கு அப்பப்போ தான் இவங்க கொல்லப்பட்டாங்கிற செய்தி வந்திருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள், பல தளபதிகளை நாம் இழந்திருக்கிறோம். அதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழுவினுடைய ஊடக பேச்சாளராக செயல்பட்ட அபு ஹம்சா அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளராக செயல்படக்கூடிய அபு ஒபைதா அவர்கள் தற்போதும் இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து வெளியிடக்கூடியவராக இருந்து வர்றதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படி பல இழப்புகளை 600 நாட்களாக பாலஸ்தீனம் சந்தித்தாலும் இந்த இடத்துல நம்ம அத்தனை பேரும் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய யதார்த்தமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? இத்தனை நாட்கள்ல உலகத்தின் பலம்பெரும் இராணுவமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 90,000 டன் வெடிமருந்துகளை காசாவில் வீசி இருக்கிறது. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் கூட இவ்வளவு குண்டுகள் போடப்படவில்லை. கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட பங்கர் பஸ்டர் பாம்கள் போடப்பட்டிருக்கிறது. பங்கர்களை தகர்க்கிறதுக்கான பாம்கள் போடப்பட்டிருக்கு. அது தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் பின்னால் இருக்கிறது, அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இவ்வளவு குண்டுகள் போடப்பட்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பங்கர்களை அழிக்க முடியவில்லை, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க முடியவில்லை, அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியவில்லை, அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை உயிரோடு மீட்டுக் கொள்ள முடியவில்லை. இதுவரைக்கும் சமாதானம் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் இருந்து யதார்த்தமாக தெரிகிற உண்மை என்னன்னா,
பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த நிமிடம் வரைக்கும் ஜெயித்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சியினுடைய கருத்து பிரகாரமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் குறைந்தது 40,000 படை வீரர்கள் சோல்ஜர்ஸ் இருக்கிறார்கள் ஆயுதங்களோடு என்று சொல்கிறது வாலா நியூஸ் ஏஜென்சி. அதே போன்று இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராக்கெட் தொழிற்சாலைகள் இடைநிறுத்தப்படவில்லை, ஆயுத தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தாண்டி அந்த ஆரம்ப நேரத்தில் நான் சொன்ன ஒரு செய்தி தான், பாலஸ்தீன விடுதலை அமைப்புன்னா சாதாரணமாக இட போட்டுறாதீங்க, நம்ம சாதாரணமாக நினைக்கிற மாதிரி ஆட்களும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ்னு மார்க்க விவகாரத்தில் ஈமானிய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப மும்முரமாக இருக்கக்கூடியவங்க. யுத்த காலத்திலும் தொழுகையை மிஸ் பண்ணாமல் தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள். அதே போன்று இந்த யுத்தத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஆயுதம் தயாரிக்கிற அந்த துறையில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்று சொல்லுவாங்க. வெளிநாடுகளில் செய்த ஆயுதங்களை எடுத்து பாலஸ்தீனத்திற்கு ஏற்றாற்போல் அவர்கள் வடிவமைத்து புதிய வடிவம் கொடுத்த ஆயுதங்களை உருவாக்குகிற இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய என்ஜினியர்கள், ஆயுதம் தயாரிக்கக்கூடிய அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களில் கிட்டத்தட்ட 200 பேர் 30 ஜுஸுக்களையும் மனனமிட்ட ஹாஃபில்கள், குரானை மனனமிட்ட ஹாஃபில்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. பல தடவை நம்ம ஆரம்ப கால வீடியோக்களில் இதெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம். அவர்களுடைய செயல்பாடு எப்படின்னு சொல்லி பாருங்க. தங்களுடைய மண்ணுக்காக, தங்களுடைய பூமியை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். தன்னுடைய சொத்துக்காக, தன்னுடைய செல்வத்திற்காக யார் போராடி மரணிக்கின்றானோ அவன் ஷஹீத் என்றார்கள். பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எதற்கும் அஞ்சாத மரணத்தை எதிர்கொள்ளுகிற அந்த தற்துணிவோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு அதிகாலை தொடங்கி இந்த நிமிடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 43 பாலஸ்தீன அப்பாவிகள் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 18 சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டாலும் அமெரிக்காவோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வருகிறது. அமெரிக்காவினுடைய வெளிவிவகார தூதுவராக இருக்கக்கூடிய விட்காஃபோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு சக்சஸான இடத்திற்கு வந்திருப்பதாக இன்றைக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விட்காஃபுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரை இது ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை நோக்கி செல்லுகிற ஒரு ஒப்பந்தம் என்று கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் எல்லோரும் எதிர்பார்ப்பது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு 600 நாளாக தொடர்ந்து இதைத்தான் கேட்டுக்கிட்டு வர்றாங்க. நிரந்தர யுத்த நிறுத்தம்னா இனி காசாவில் யுத்தமே இல்லை, என்ன நடந்தாலும் பாலஸ்தீனத்துக்கு மேல தாக்குதல் நடத்தக்கூடாது என்கிற கோரிக்கை. அதை நோக்கி இந்த பேச்சுவார்த்தை நகருகிற ஒரு நல்ல சமிக்ஞை வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசாவிலிருந்து மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியேற வேண்டும் என்கிற நிபந்தனையும் இதிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் காசா பகுதியில் மொத்தமாக உணவு, மருந்து, தண்ணீர் விநியோகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இராணுவத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கும், ஆயுதங்களை களையாது இராணுவம் அவங்கள்ட்ட இருக்கும். அதே நேரம் ஆட்சியை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பும் ஒப்புக்கொள்ளுகிற விதமாக ஒரு அறிஞர்கள் குழுவை கொண்டு ஆட்சி அமைக்கப்படும். பொதுவான ஒரு ஆட்சியை கொண்டு வந்தாலும் இராணுவம் எங்க கிட்ட தான் இருக்க, எங்கள் இராணுவத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். இது அத்தனையும் விட்காஃபுடனான பேச்சுவார்த்தைகளில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிற அதே நேரம் முதல் கட்டமாக 10 பேரை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் விடுதலை செய்யும். இஸ்ரேலிய பணைய கைதிகளை அதில் 5 பேர் முதல் நாளிலும் 60வது நாளில் மீண்டும் 5 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள். இதற்கிடையில் பல பாலஸ்தீன மக்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். அவர்களுடைய எண்ணிக்கைகள் எல்லாம் இங்கே குறிப்பிடப்படவில்லை. அதை தாண்டி இந்த பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சக்சஸான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று விட்காஃபும் அறிவித்திருக்கிறார். ஆனால் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொண்ட, அமெரிக்காவும் ஒப்புக்கொண்ட இந்த சமாதான உடன்படிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மீண்டும் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதையும், அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்கிற நிலையில் நமக்கு தெரியும். தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பார்த்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு கடந்த ரமலானில் நம்ம அறிவித்ததற்கு இணங்க உங்களுடைய ஜகாத்து மற்றும் சதகா நிதிகளை கொண்டு இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான ஒரு 14 வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம செஞ்சு வர்றோம். அதில் முதல் கட்டமாக 5 வீடுகளை அமைக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் 5 வீடுகளும் ஆல்மோஸ்ட் தற்போது கம்ப்ளீட் ஆகி இருக்குது. இன்னொரு 1 வீக்கில் பெரும்பாலும் பெயிண்ட் அடிக்கிற வேலைகளை முடிச்சிருவாங்க. கரண்ட் வயரிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்ததாக உள்ள வேலைகளையும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்கங்கிறது நமக்கு தெரியுது. இங்கே நீங்கள் பார்க்கலாம்,
வயரிங் வேலையெல்லாம் அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லைன் கொடுக்கணும், கரண்ட் இதில் இல்லை, லைன் கொடுக்கணும். லைனை கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் சரியாயிடும். அதே மாதிரி இந்த பூசுகிற வேலையெல்லாம் சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்ட் அடிக்கிற வேலை ஓரிரு நாட்களில் ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே எல்லா வேலையும் மேக்ஸிமம் உள்ள வேலைகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். கிச்சன் வேலைகளை நீங்கள் அங்கே பார்க்கலாம். கிச்சன் பைப் தண்ணி லைன் எல்லாம் அங்கே செட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் லைனை ஆன் பண்ணலை, மற்றபடி லைன் எல்லாம் செட் பண்ணி இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது கிச்சனுக்குரிய ஐட்டங்கள். அதே மாதிரி பாத்ரூம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. வெளிச்சம் இல்லாததுனால உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. குளிக்கிறதுக்குரிய செட்டப்பு, அதே மாதிரி பைப்பு செட்டப்பு எல்லாம் அந்த 2-in-1 அழகாக பண்ணியிருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்கலும். இந்த ரூம் எல்லாம் நல்லா சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க. சில சகோதரர்கள் சுட்டி காட்டினீங்க, அந்த பலகைக்கு தேவையான பூச்சி பூசிப்பட்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அது பூச்சி பூசி இருக்கிறாங்க. இது கருப்பு கலரில் வளமையில் இருக்கும், ஆனால் இது கருப்பில் இல்லை, கொஞ்சம் தெளிவாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அதுக்குரிய பூச்சிகள் எடுத்து பூசியிருக்கிறாங்க. அதனால் திருப்பி அதை அந்த கரையான அரிக்கிற மாதிரியான செட்டப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இன்ஷா அல்லாஹ். காற்றடிச்சா கலண்டு போகாத விதமாக ஓட்டை போட்டுட்டு சைட்ல எல்லாம் அதுக்குரிய அந்த நேர்த்தியான சில வேலைகளை பாஸ்மார் இதில் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதை இறுக்கமாக வைக்கிற விதமாக செஞ்சுருக்கிறாங்க. இதில் சில ஓடுகள் போட்டு அந்த மேலே ஏறி நின்று தான் அதை செய்வாங்க. அதில் சிலது கலட்டி இருக்கிறாங்க, அதை திருப்பி ஃபிட் பண்ணுவாங்க. அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். கடந்த வீடியோவில் பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருந்தோம். இப்போ அதை கம்ப்ளீட் பண்ணி ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல அதான் மூடி இருக்கிறாங்க. இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், மிகச்சிறப்பாக பண்ணிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப தெளிவாக எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிற காட்சிகளை தான் நம்ம இதில் பார்க்குறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதற்காக நிறைய உதவிகளை செய்திருக்கக்கூடிய சகோதரர்கள், எல்லா சகோதரர்களும், இன்னும் சொல்லப்போனால் நம்ம டெய்லி நாங்கள் பார்க்குறோம். நேற்று கூட ஒரு சகோதரர் 170 ரூபா இதற்காக தந்திருக்கிறார். உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவரால் அதுதான் முடியும், அதை தர்றாரு. எனவே அவருடைய பங்களிப்பும் இதில் இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கு இருக்குது. இப்படி அவங்களால எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் தர்றாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்களோட பங்களிப்பும் இதில் இருக்குதுங்கிறது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். எனவே அல்லாஹ் இது அத்தனை பேருக்கும் கூலி தர பொருத்தமானவன் கூலியை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். அதே நேரத்தில் இதற்காக இங்கே நின்று இரவு பகல் பாராமல் எந்த விதமான லாப நோக்கமற்று செயல்படக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் கட்டாயம் பிரார்த்தனை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீக்கில் இது கம்ப்ளீட் ஆகும். இந்த மாத கடைசி அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் நம்ம இந்த 5 வீடுகளை 5 குடும்பங்களுக்கு கையளிக்க இருக்கிற அந்த மகிழ்ச்சிகரமான சம்பவமும் நடைபெற இருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாமே நீங்கள் தரக்கூடிய தான தர்மம், ஜக்காத்து, சதக்கா நிதிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். 14 வீடுகள் நம்ம கட்டணும். அதில் 5 வீடுகள் அல்லாஹ்வுடைய உதவியால் பெரும் பாடுபட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இதை நம்ம செஞ்சுருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் இது தொடர்பான வரவு செலவு எவ்வளவு நமக்கு கிடைத்திருக்கிறது, எவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம், இன்னும் எவ்வளோ தேவைப்படுகிறது என்கிற விவகாரங்களையும் உங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஏன்னா இது எல்லாமே ஓப்பன் தான், டயரி எல்லாம் கிடையாது. இது சிலபஸ் புக்கு மாதிரி புரட்டி பார்க்க முடியும். ஏன்னா நான் இதை செய்யவும் இல்லை, நீங்கள் இதை செய்யவும் இல்லை, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறதுனால நாம் செய்கிற பணியை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தருகிற ஒவ்வொரு ரூபாயும் இந்த மக்களுக்காக செலவு செய்யப்படுகிறது என்பதற்கான அந்த நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கிற போது தான் மேலதிகமாக நம்ம நிறைய சேவைகளை இந்த மக்களுக்கு பண்ண முடியும். எனவே இந்த மக்களுக்கான இந்த பணி தொடர வேண்டும். நிறைய தேவையுடைய மக்கள் இருக்கிறாங்க. நம்ம வரும்போது டெய்லி மருத்துவ உதவி கேட்குற மக்களுக்கு பார்க்குறோம். மற்ற உதவிகளை நிறைய சகோதரிகள் கேட்குறாங்க. எங்களால் முடிஞ்சதை தாம்மா நாங்களும் பண்ண முடியும். நிறைய நீங்கள் எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ண பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய படிக்கிற பிள்ளைகளை எஜுகேஷன் ஹெல்ப் கேட்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம சமூகம் கல்வியில் எவ்வளோ பின்தங்கி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். எனவே அல்லாஹினுடைய அருளால் இந்த பணி வெற்றிகரமாக முடிய வேண்டும். மேலதிகமாக நம்ம நிறைய பணிகளை செய்யணும். எனவே இந்த பணிகளுக்காக நிறைய உதவிகளை செய்யுங்க. உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து உதவுங்க. முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் நேரடியாகவே உங்களுடைய உதவிகளை வழங்க முடியும். இந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு உதவிகளை வழங்க முடியாது என்று இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும். எனவே தொடர்பு கொண்டு அதுக்குரிய விவகாரங்களை கேட்டிங்கன்னா அதனுடைய தெளிவுகளை நம்ம தர தயாராக இருக்கிறோம்.
நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். ஒன்றிணைந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கான இந்த செயல்பாட்டில் முன்கொண்டு செல்வோம். அதன் மூலமாக நாளை மறுமையில் நீங்களும் நானும் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கு. ஒரு வாரமாக வரக்கூடிய ஒரு தகவல்னா, ஐரோப்பிய மருத்துவமனை யூரோப் ஹாஸ்பிட்டல் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முகம்மது சின்வார், ஷேக் யஹியா சின்வார் அவர்களுடைய சகோதரர் முகம்மது சின்வாரை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்கிறார்கள். முகமது சின்வார் அவங்களை பொறுத்தவரையில் அவர் தான் தற்போதைய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் யஹியா சின்வார் அவங்க ஜெயிலிருந்து விடுதலையாகிற அந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதே முகமது சின்வார் செய்த ஒரு வீரதீர செயலாளர் தான். அதை நம்ம ஏற்கனவே தனியாக பேசியிருக்கிறோம். தேவைப்பட்டால் பிறகு நம்ம தனியாக பேச வேண்டிய ஒரு சம்பவம் அது. அப்படி இருக்கிற போது இந்த முகமது சின்வார் அவர்களை கொன்றுவிட்டதாக கடந்த வாரமே இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதை வலியுறுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இது தொடர்பாக எந்த கருத்துக்களையுமே எஸ் நோ எதையுமே அவங்க சொல்லலை. ஆனாலும் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய ஹாரெட்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நெத்தன்யாகுவினுடைய அறிவிப்புக்கு மாற்றமாக இந்த முகமது சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்து அடுத்த நிமிஷமே ஹாரெட்ஸ் பத்திரிகை தலைப்புச் செய்தியாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே முகமது சின்வார் அவர்களுடைய நிலையை பொறுத்தவரை அதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் அறிவிக்கணுமே தவிர நெத்தன்யாகு அறிவிக்கணும். அப்படியே நடந்தாலும் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் 10 தளபதிகளோட 11வது ஒரு தளபதி போயிருக்கிறார், 12வது ஒருத்தர் வரப்போகிறார், அவ்வளவுதான தவிர இதனால் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தோல்வி நெருங்குகிறது என்றெல்லாம் அர்த்தமாகி விடாது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான நிலையில தான் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் உலக உணவு திட்டம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்னன்னா, எங்களுக்கு உள்ளே நுழைவதற்கு அனுமதியை தந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் உள்ளே உணவுகளை எடுத்துச் செல்வதற்கான அனுமதியை தராமல் இருக்கிறது என்ற கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் காசாவுக்கான உதவிகளை உள்ளே கொண்டு செல்வதற்கு UNRWA என்கிற ஐநாவினுடைய அமைப்பு அனுமதி கோரிக்கொண்டிருக்கு. அதற்கு அனுமதியை கொடுக்காம இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவோட சேர்ந்து காசா அறக்கட்டளை என்கிற ஒரு ஆர்கனைசேஷனை உண்டாக்கி அதனூடாக உணவு கொடுக்க போறோம் என்று சொல்லி அமெரிக்கா சொல்றாங்க. இந்த அறக்கட்டளையை பல சர்வதேச நாடுகள் புறக்கணித்து விட்டன என்கிற செய்தியையும் அமெரிக்காவே சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது உருவாக்கப்பட்டது என்னன்னா, இந்த அரபிகளில் தலையை தடவி அவனுள்ள காசை எடுத்துக்கிறதுக்காக செய்யப்பட்டது. ஆனால் சர்வதேச நாடுகள் அதை புறக்கணித்து விட்டது என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல் ஜசீரா என்ற ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதில் இருக்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன மக்களுக்காக காசா மக்களுக்காக வழங்கப்பட்ட துருக்கியில இருந்து வழங்கப்பட்ட பல கோதுமை மா அடங்கிய பாக்கெட்டுகள் குப்பையிலே வீசி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். இதை பற்றி இதுவரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறது அர்துகானுடைய அரசாங்கம். நாங்கள் காசா மக்களுக்கு உதவுறோம், காசா மக்களுக்கு உதவுறோம்னு கூட இஸ்ரேல்காரன் கொண்டு கொடுத்தா சரிப்பட்டு வருமா? ஒன்றோ ரஃபா பார்டரில் வைக்கணும், என்னைக்கு திறக்கிறானோ அன்னைக்கு உள்ள போகும். இஸ்ரேல்காரன் கொண்டு கொடுக்க அவன் தூக்கி குப்பையில் வீசியிருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு அல் ஜசீராவே வீடியோவாக வெளியிட்டிருக்கிறது. அந்த வீடியோவினுடைய புகைப்பட காட்சியை தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. முழுவதுமாக குப்பையில் வீசப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளுடைய காட்சி அது இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு உணவில்லாமல் இருக்கிறார்கள் அந்த மக்கள். அவர்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயமாக இது மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கு எதிராக பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் இரு நாட்டு தீர்வை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். இஸ்ரேல் ஒரு நாடாக ஆல்ரெடி இருக்குது. எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணுங்கிற அழுத்தத்தை இன்றைக்கு பிரிட்டனுக்கும் அவர் கொடுத்திருக்கிறாரு. யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே அங்கீகரிக்கணும், யூரோப்பை தாண்டிய கண்ட்ரிஸும் அங்கீகரிக்கணும். அது ஒரு சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்டு ஐநாவில் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மெக்ரான் அதில் ஆர்வம் காட்டி வர்றார். எதிர்வருகிற 18ஆம் தேதி அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் இது தொடர்பான ஒரு மாநாட்டிலே அவர் பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறது என்கிற அறிவிப்பை விடுக்க இருக்கிறார். அதே நேரத்தில் தான் எப்படியாவது பிரித்தானியாவையும் இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு அவர் நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி நடக்குமாக இருந்தால் வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளில் 4 நாடுகள் பாலஸ்தீனத்தை வெளிப்படையாகவே அங்கீகரித்துவிடும். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமாக அது மாறும். ஏதோ ஒரு வகையில் பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற அந்தஸ்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் 4 தடவைகள் மீண்டும் யமனில் இருக்கக்கூடிய சன்ஆ விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், கடைசியாக இருந்த யமனில் இருந்த கடைசி விமானமும் இன்றைக்கு தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. ஏற்கனவே அவங்க சன்ஆ ஏர்போர்ட்டுக்கு அடிச்சிருந்தாங்க, 6 விமானங்களை தாக்குதல் நடத்தி அழித்திருந்தாங்க. 500 மில்லியன் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருந்தது யமனில்
இருக்கக்கூடிய ஹூதிகளுக்கு. அப்படி இருந்தும் 10 நாட்களுக்குள்ளாக உடனடியாக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா ஏர்போர்ட்டை திரும்ப செஞ்சிருந்தாங்க. இன்றைக்கு ஜோர்தான்ல இருந்து வந்த விமானம், யமனுடைய விமானம், அந்த விமானத்தை இலக்கு வைத்துத்தான் இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. ஒரு பெரும் இழப்பாக இருந்தாலும் இன்றைக்கு யமனுடைய அதிகாரிகள், குறிப்பாக ஹூதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம். இஸ்ரேல் காசா மீது தாக்குதலை நிறுத்துகிற வரைக்கும் எங்களுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் எங்களை யார் தாக்கினாலும் அவங்களை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் என்று அறிவித்திருந்தார். அதற்கு பிறகு மீண்டும் ஹூதிகள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் காசாவை யார் தாக்கினாலும் நாங்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லிய ஒரு அறிவிப்பை அதிரடியாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இவ்வளவு இழப்புகள் வந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது என்று ஆயிடுச்சு. என்ன நடந்தாலும் நாங்கள் பாலஸ்தீனத்திற்காக தாக்குதல் நடத்துவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறது ஹூதிகளுடைய படைப்பிரிவு என்கிற மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிக தகவல் என்னன்னு சொன்னா, கான் யூனிஸ்ல இஸ்ரேலிய படையினரை ஏற்றிக்கொண்டு சென்ற கேரியர் மீது இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை ஏற்றி சென்ற அந்த வாகனம் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தது 13 பேர் அதிலே கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்து 13 பேர் கபருக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் காசாவுக்குள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், பைத்துலாகியா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு தளபதியை இலக்கு வைத்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் 2 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். நம்மளும் அது தொடர்பாக நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த தாக்குதல் தொடர்பாக இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அது இஸ்ரேல் தரப்பால் வெளியாகி இருக்கிறது. எப்படின்னு சொன்னா, அங்க ஒரு கேள்வி வந்தது, இஸ்ரேல் ஆல்ரெடி அங்க இருந்த சுரங்கப்பாதையை அழித்து விட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். அழித்த சுரங்கப்பாதையிலிருந்து எப்படி மீண்டும் வெளியே வந்து தாக்குதல் நடத்தினார்கள் என்பதுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மொசாதுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழிவுகரமான கேள்வியாக இருந்தது. இருந்தாலும் அதற்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதிலிப்பு என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய திறனை நம்ம குறைச்சு மதிப்பிட்டுட்டோம், அவங்களுடைய பங்கரை நம்ம அழிச்சிருக்கிறோம், அந்த பங்கர் மாடிகளாக அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம தாக்குதல் நடத்தினது முதல்ல இருக்கக்கூடிய அதாவது இங்க பூமிக்கு மேல ஒரு பில்டிங் கட்டினோம்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இருக்குமா இல்லையா, அது மாதிரி பூமிக்கு உள்ள கட்டினா முதலாவது ஃப்ளோர் இருக்குதா இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தான் நம்ம அழிச்சிருக்கிறோம். ஆனா அதற்கு கீழே இருக்கக்கூடிய அவர்களுடைய மெயின் ஃப்ளோர்ல இருந்து தான் அவங்க மேலே வந்திருக்கிறாங்க, வந்து இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. எனவே அவர்களுடைய இந்த பங்கர் சிஸ்டம்ங்கிறது சாதாரணமான ஒரு சிஸ்டம் கிடையாது. அது நம்மளால புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆழமான ஒரு சிஸ்டமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அதிலையும் தங்களுடைய மொக்கைத்தனத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலிய உளவு நிறுவனமாக இருக்கக்கூடிய மொசாதுக்காக வேலை செய்ததாக 2020 ஈரானுக்குள் வைத்து கைது செய்யப்பட்ட இஸ்ரேலை சேர்ந்த ஒருவனுக்கு இன்றைக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் இன்னைக்கு அவருக்குரிய மரண தண்டனையை கொடுத்துருக்கிறாங்க. எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து உளவு பாப்பியலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதுவும் இஸ்ரேலுக்கு ஒரு பலத்த அடியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் எந்த விதமான எச்சரிக்கைகளும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு அறிவிக்காமலேயே திடீரென ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு துணியலாம். அப்படி தாக்குதல் நடத்தினால் வேறு வழியில்லாமல் இஸ்ரேலோடு அமெரிக்காவும் இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தி தான் ஈரானோடு ஒரு சண்டையை உண்டாக்குறதுக்கு நெதன்யாகு முயற்சி செய்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினமே ஈரானுடைய புரட்சிகர படைப்பிரிவு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னன்னா, எங்களை நோக்கி எந்த விதத்தில் இஸ்ரேலிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதற்கு உச்சகட்ட பதிலடியை நாங்கள் கொடுக்காமல் இருக்கவே மாட்டோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஈரானுடைய பதிலடி என்பது பலமாக இருக்க போகிறது என்பதிலும் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கும் நிலைமை மாறி மாறி வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கையை உங்களிடத்திலே முன்வைத்தவனாக பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. சமாதானம் மலரட்டும், தீவிரவாதம் ஒழியட்டும், பாலஸ்தீனம் ஜனநாயக பூமியாக ஒரு தனி நாடாக உருவாகட்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.